கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 136வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 8வது வசனம், பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அப்போ இன்றைக்கு மக்கள் எல்லாம் சிருஷ்டிப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டிப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வருண பகவான் மழையை வருண பகவான் என்று சொல்லி மழையை வணங்குகிறார்கள். இப்படி சூரியனை வணங்குகிறார்கள், சந்திரனை வணங்குகிறார்கள், இயற்கைகளை வணங்குகிறார்கள். வயல்களிலே தானியம் அறுவடை செய்து கொண்டு வந்து களத்து மேட்டில் வைத்துவிட்டு அந்த தானியத்தினுடைய கதிர்களை வணங்குகிறார்கள், வயலை வணங்குகிறார்கள். அப்படியாக கவிக்கோ என்கின்ற ஒரு கவிஞர் எழுதிய ஒரு கதையை உங்களுக்கு சின்னதை சொல்லுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் என்ன செய்கிறான், ஒரு தீக்குச்சியை எடுத்து ஒரு விளக்கை ஏற்றுகிறான், தீபத்தை ஏற்றுகிறான். அங்கே எல்லாரும் அந்த தீபத்தை வணங்குகிறார்கள். அங்கே ஒருவன் மாத்திரம், பித்தன் என்கிறவன், அவன் தீபத்தை வணங்காமல் அந்த தீக்குச்சி கீழே அணைந்து கிடக்கிற தீக்குச்சியை வணங்குகிறான். அப்போ கவிக்கோ கேட்குறாரு, என்னப்பா எல்லாருமே தீபத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், நீ தீக்குச்சியை வணங்குகிறாயே என்று சொன்னார். இல்லை, ஏற்றப்பட்டதை விட ஏற்றுவதற்கு காரணமாக இருந்ததை தான் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னான். ஏற்றப்பட்ட தீபத்தை விட ஏற்றிய கருவியாகிய இந்த தீக்குச்சி இல்லாவிட்டால் தீபம் எரியாது என்று சொன்னார். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உலகத்தையும் சர்வ வல்லவரை விட்டுட்டு மக்கள் இன்னைக்கு பலவிதமான தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அங்கே நான் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சோதனை வைத்தபோது பஞ்சம் வந்தது. பஞ்ச நேரத்தில் மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவரை விட்டுட்டு அந்த பாகால் என்கின்ற ஒரு தெய்வத்தை போய் அவர்கள் வணங்கினார்கள். 430 வருஷமாய் அடிமையாக இருந்த ஜனங்களை விடுதலாக்கி கொண்டுட்டு வந்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வைத்தால் சோதனை நேரத்தில் அவர்கள் போய் வானம் விட்டுவிட்டது. வானம் அடைக்கப்பட்டதுனால மழை இல்லை, பாகால் என்பது மழை கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி அந்த பாகாலை வணங்குறார்கள். அப்பொழுது எலியா அந்த ஜனங்களெல்லாம் வரவழைச்சி, எந்த மட்டும் நீங்கள் ஏன் இப்படி பாகாலை போய் வணங்குனீங்க, அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை குந்தி நடக்கிறது, அதனால் எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்புவீர்கள் என்று சொல்லி அவன் பலிபீடத்தை கட்டி அங்கே ஜெபம் செய்து அக்கினியை கொண்டு வந்து அந்த கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டினான். அவன் தான் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன், அவ்வளோ எல்லா மக்களும் பாகாலை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 10 குஷ்டரோகிகளில் 9 பேர் அந்த நன்றியை மறந்துவிட்டு போயிட்டார்கள். ஒருவன் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட அவன் ஆண்டவரை வணங்கி கொண்டான், ஆண்டவருக்கு அவன் நன்றி சொன்னான். இப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிப்பை வணங்கி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த 10 குஷ்டரோகிகளிலே ஒருவன் மாத்திரம் கர்த்தரை வணங்கினது போல, தேடினது போல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இரட்சகராகிய தேவனை தேடுவோமா? அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், அவர்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தவர், அவர்தான் இன்னைக்கு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். எல்லாமே அவர் மூலமாக தான் வந்தது, அவர் இல்லாமல் நாம் இல்லை. அதனால் தீக்குச்சி இல்லாமல் ஒரு தீபம் ஏற்ற முடியாதுங்கிற நிலைமை போல சூரியனை படைத்தவரை நாம் துதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். அவருடைய வியாதி விளைவினை எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். குடும்பத்தை வேலியடைங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.